عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நம்ம குர்ஆனுடைய விரிவுரை, குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த விளக்க உரைக்கு அடிப்படையாக இருக்கின்ற சில அடிப்படைகளை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கிறோம். அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சில கல்விகள் உண்டு. அந்த கல்விகளை தான் நம்ம என்ன செய்கிறோம், கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது தெரியாமல் திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு விரிவுரையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, கற்றுக்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த விரிவுரைக்கு அடிப்படையாக இருக்கின்ற சில கல்விகளை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கிறோம். இப்போ இந்த வகுப்பில் நாம் நாசிக் மன்சூக் அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு கல்வியை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? குர்ஆன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எல்லா வகையான கல்விக்கும் அடிப்படை குர்ஆன் தான். திருமறை குர்ஆன் உதாரணத்துக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கல்வியை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா எங்கே பார்க்கணும்? திருமறை குர்ஆன் அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கிற அரசியல் சார்ந்த கல்வி நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது திருமறை குர்ஆன் தான். ஆன்மீகம் சார்ந்த ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் அடிப்படையாக இருப்பது திருமறை குர்ஆன் தான். அதே மாதிரி சயின்ஸ் சம்பந்தமாக நம்ம கற்றுக்கிறணும், அல்லது மருத்துவம் சார்ந்த கல்வியை நம்ம கற்றுக்கிறணும். இப்படி எந்த கல்வியை நம்ம கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அந்த கல்விக்கு அடிப்படையாக இருப்பது என்னது? திருமறை குர்ஆன். திருமறை குர்ஆன் எல்லா வகையான கல்விகளையும் போதித்திருக்கிறது. எல்லா வகையான கல்விக்கும் அடிப்படையாக இருப்பது திருமறை குர்ஆன் தான். சரியா? இப்போ நாசிக் மன்சூக் அப்படிங்கிறது ஒரு கல்வி, ஒரு கலை. நாசிக் மன்சூகை பற்றி சலஃப் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்வியை கற்றுக்கொள்ள தூண்டுகிறார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நாசிக் மன்சூங்கிற கல்வியை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக கற்றுக்கிறணும், அது கட்டாய கடமை என்றும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கூஃபாவில் ஒரு பள்ளிவாசலில் போகிறாங்க. அந்த பள்ளிவாசலில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, மக்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். குர்ஆனுடைய வரலாறுகளை சொல்லி அவங்களுக்கு மார்க்கம் சம்மந்தப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவரை அலி ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, தஅரிஃபு அன் நாசிக வல் மன்சூக், நாசிக் மன்சூகை பற்றியான அறிவு உனக்கு இருக்குதா, அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹலக்த வஹலக்த, நீனும் அழிந்து விட்டாய், மக்களையும் அழிவில் தள்ளி விட்டாய் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதாவது நாசிக் மன்சூகை பற்றி தெரியாமல் ஒருத்தர் குர்ஆன் சம்பந்தமான விரிவுரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. விளக்குதா? நாசிக் மன்சூகை பற்றி தெரியாமல் ஒருத்தர் குர்ஆன் சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்க முடியாது. குர்ஆன் சம்பந்தமான வரலாறுகளை, குர்ஆன் சம்பந்தமாக என்ன இருக்குதோ அதையெல்லாம் ஒருத்தர் விளக்குறதாக இருந்தால், தெளிவுபடுத்துறதாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், நாசிக் மன்சூகை பற்றி கற்றுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். யஹ்யா இப்னு அக்ஸம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, குர்ஆன் எல்லா வகையான கல்விக்கும் அடிப்படை குர்ஆன். எல்லா வகையான கல்வியும் ஒருத்தர் கற்றுக்கொள்ள முடியுமா? அது கட்டாயமா? கிடையாது. இப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கல்வி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியணுமா? தெரிஞ்சு கொள்வது சிறப்பு. ஆனால் எல்லாரும் பொருளாதாரத்தை கற்றுக்கிற முடியுமா? எல்லாரும் அரசியலை கற்றுக்கிற முடியுமா? முடியாதுல்ல. எல்லாரும் மருத்துவத்தை கற்றுக்கிற முடியுமா? எல்லாரும் சட்டத்தை கற்றுக்கிற முடியுமா? எல்லாரும் அறிவியலை கற்றுக்கிற முடியுமா? முடியாது. அப்படி தானே? இன்றைக்கி இப்போ சாதாரணமாக அந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான படிப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை சார்ந்த படிப்பு தான் எடுப்பார். எல்லா படிப்பையும் படிக்க முடியுமானா முடியாது.
சான்ஸ் இல்லை. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 4-5 படிப்பு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து படிக்கலாமே தவிர எல்லா துறை சார்ந்த படிப்புகளையும் ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யஹ்யா இப்னு அக்ஸம் சொல்கிறாரு, யஹ்யா இப்னு அக்ஸம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து வகையான கல்விகளை கற்றுக்கொள்வது ஒரு ஆலிமுக்கோ அல்லது கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கோ கட்டாய கடமை அல்ல. ஒரு ஆலிம் இருக்கிறாரு, அந்த ஆலிம் வந்து எல்லா வகையான கல்வியும் கற்றுக்கிற முடியுமா, கற்றுக்கிறணுமா? கற்றுக்க முடியாது. கற்றுக்கிட்டால் சிறப்பு, அது கட்டாய கடமை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், வெளிநாட்டில் இப்போ இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி நிறைய இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கல்விக்கும் ஒரு துறை உண்டு. ஹதீஸ் துறை, மொழியியல் துறை இருக்குது, இந்த மாதிரியான நிறைய தஃப்சீர் துறைன்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறையை வச்சுருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த துறை சார்ந்த படிப்புகளை அது யார் யாருக்கு என்னென்ன துறை விருப்பமாக இருக்கோ அதை படிப்பாங்க அவங்க. அப்போ வந்து அந்த யஹ்யா இப்னு அக்ஸம் சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா வகையான கல்வியையும் ஒரு ஆலிம் கற்றுக்கொள்வது கட்டாய கடமை இல்லை. அதே மாதிரி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் கட்டாய கடமை கிடையாது. ஆனால் நாசிக் மன்சூக் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும், அது கட்டாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. நாசிக் மன்சூக் மற்ற கல்வியை கற்றுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து ஃபர்ல் ஐனு கிடையாது, ஃபர்ல் கிஃபாயா தான். யாராவது சில பேர் கற்றுக்கிட்டா போதும், அது மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டா போதும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவருடைய கருத்து இது நாசிக் மன்சூகை கண்டிப்பாக என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அலி அல்லாஹ் யாருக்குன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாசிக் மன்சூகை தெரியாமல் குரானை பற்றி நீ பேசாத, நாசிக் மன்சூகை தெரியாமல் நீ குரானை பற்றி பேசணும்னு சொல்லி சொன்னால் நீனும் அழிஞ்சிட்ட, மக்களையும் அழிவில் தள்ளிவிட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த 2 செய்தியிலேருந்து நமக்கு என்ன விளங்குது, நாசிக் மன்சூக்ங்கிறது மிக முக்கியமான ஒரு கல்வி. அது சில அறிஞர்கள் அது கட்டாயமாக்குறாங்க. அதில் குறிப்பாக இவர் யஹ்யா இப்னு அக்ஸம் என்ன சொல்கிறாருன்னா, அது கட்டாய கடமை. மற்ற கல்விகளை கற்றுக்கொள்வது கட்டாயமோ இல்லையோ, நாசிக் மன்சூக் என்ன செய்யணும், கண்டிப்பாக கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆலிம் கண்டிப்பாக கற்றுக்கிறணும், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதை கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கிறணும், மற்றதை கற்றுக்கிறாங்களா இல்லையே இதை கண்டிப்பாக கற்றுக்கிறணும்னு சொல்லி யார் சொல்கிறா, இந்த மாதிரியான சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ நாசிக்னா என்ன, மன்சூக்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். நாசிக் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரபியில் சொல்லுவாங்க அல் இசாலா, அத் தகீர், அல் இபுதால். அப்படின்னா என்னன்னா, நாசிக் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாற்றுவது. நாசிக்னா என்னது, மாற்றுவது, நீக்குவது, அகற்றுவது, போக்குவது. நாசிக்னா நல்ல மனசில் வச்சுக்கிறணும். நாசிக் அப்படிங்கிற அந்த அரபி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா, நாசிக்னா நீக்கிறது, போக்குறது, மாற்றுவது, அகற்றுவது, எல்லாம் ஒரே கருத்தில் அமைந்த பல்வேறு விதமான வார்த்தைகள். மார்க்கத்தில் உள்ள, மார்க்கம் இயற்றியிருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றுவது. யார் மாற்றுவா, மாற்றுறவ யாரு, மாற்றுறது யாரு, அல்லாஹ் மட்டும்தான் மாற்றுவோம். நாசிக் இங்கே யாரு, மாற்றக்கூடியவன் யாரு, அல்லாஹ். சரியா, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே இது நல்லா விளங்கிக்கிறணும். இந்த மாற்றுறதுனா என்ன மாற்றுறது, மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஏற்கனவே ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான், மாற்றிடுவான். ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான், அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றிடுவான். அதான் மாற்றப்படுறது, நீக்கப்படுறது, போக்கப்படுறது. ஒரு சட்டம் இன்னொரு சட்டத்தை வச்சு என்ன செய்யப்படும், போக்கப்படும், மாற்றப்படும், நீக்கப்படும். இதை நீக்கிறவன் யாரு, அல்லாஹ் மட்டும்தான். சரியா, இதில் அக்கீதா சம்மந்தப்பட்ட, அக்கீதாவோ கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மாற்றப்படாது. அல்லாஹ்னா ஒருத்தன் தான், அவன் தான். அதெல்லாம் என்ன செய்யப்படாது, முதல்ல ஒன்று சொல்லப்பட்டும், அல்லாஹ்வுடைய ஒரு தன்மைகள் முதல்ல ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், அப்புறம் இந்த தன்மை கிடையாது, இன்னொரு அப்படிலாம் கிடையாது. அக்கீதா சம்மந்தப்பட்ட இந்த நாசிக் மன்சூக் இதில் தான், சட்டங்களில் மட்டும்தான். மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் தான் நாசிக் மன்சூக். அப்போ நாசிக் என்றால் என்ன அர்த்தம், ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கும், இயற்றப்பட்டிருக்கும், அந்த சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான், போக்கிடுவான், இன்னொரு சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்வான், கொண்டு வருவான். இது ஏன் வந்து இது வந்து நாசிக், இதுக்கு பேர் என்னது, நாசிக். ஏற்கனவே ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த சட்டத்தை அல்லாஹ் போக்கிட்டான் தானே.
இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தான் இல்லையா, இந்த போக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் இது மன்சூஹ்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய சட்டத்துக்கு பேர் மன்சூஹ், பழைய சட்டத்துக்கு பேர் மன்சூஹ். புதுசாக கொண்டு வரப்பட்ட சட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நாசிக். நாசிக்னா மாற்றிய வசனம், மன்சூஹ்னா மாற்றப்பட்ட வசனம். சரியா, மன்சூஹ்னா மாற்றப்பட்டது, போக்கப்பட்டது, நீங்க சட்டம் போக்கப்பட்டிருக்கும். சரியா, அதை விளைக்கிறோம். நாசிக்னு சொல்லி சொன்னால் இப்போ நாசிகான வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன விளைக்கிறணும், இந்த வசனம் மாற்றப்பட்டது இல்லை, மாற்றிய வசனம். சரியா, இது புதிய சட்டம், புதிய சட்டத்தில் உள்ள ஒரு வசனம். இது புதிய சட்டத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். மன்சூஹ்னா பழைய சட்டம், மாற்றப்பட்ட ஒரு வசனம். இது மாற்றப்பட்டது. நாசிக்னா மாற்றியது, மன்சூஹ்னா மாற்றப்பட்டது. எல்லாம் விளங்கிடணும். சரியா, மன்சூஹ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கும், அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். நாசிக்னு சொல்லி சொன்னால் அந்த சட்டத்தை மாற்றிய வசனம். விளங்குதா? இதை மாற்றுறது யார்? ரப்புல் ஆலமீன் தான். சரி, இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு சில செய்திகள். இது இன்னொரு விஷயம் இருக்குது இதில். என்னென்னா, இந்த நாசிக் மன்சூக 3 வகையாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நாசிக் மன்சூகை பற்றி சொல்லலாம். திருமறை குர்ஆன்லேயே சொல்லலாம். சூரத்து பக்ராவில் 106 வசனம், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. மா நன்சஹ் மின் ஆயத்தின், இந்த திருமறை குர்ஆனில் ஏதாவது ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலோ, அவ் நுன்சிஹா அல்லது மறக்கடிக்கப்பட்டாலோ, நம்ம என்ன பண்ணுவோம், நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, அது மாதிரியான ஒரு வசனத்தை நம்ம கொண்டு வருவோம், அல்லது அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம். இந்த வசனத்தை எல்லாம் எதுக்கு இறக்குறான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சட்டம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை என்ன செய்வாங்க, மாற்றி சொன்ன உடனே இந்த இஸ்லாத்தை எதுக்கக்கூடியவங்க என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர் கிறிஸ்தவர் முஷ்ரிக்கீன்லாம் என்ன, ஒரு இன்னைக்கு காலைல ஒன்று சொல்கிறாரு, சாயங்காலம் ஒன்று சொல்கிறாரு, நேற்று ஒன்று சொன்னார், இன்றைக்கி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதாக இருந்தால் அதில் மாற்றம் வரக்கூடாது இல்லை, என்ன திடீர்னு புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொன்னால், இப்போ அங்கே பாரு, முதல்ல ஒரு சட்டத்தை நான் சொல்லுவேன், அந்த சட்டத்தை நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். எதுக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல சொல்லப்பட்ட சட்டம் உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும், பின்னாடி நான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னா அது உங்களுக்கு லேசாக இருக்கும். அப்போ நாசிக் மன்சூகுனுடைய நுணுக்கம் என்னென்னா, அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இலகுவாக இருப்பதற்காக, சட்டங்கள் இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், இது மாதிரியான ஏற்பாடை பண்ணுறான் திருமறை குர்ஆனில். அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்லலான்னா, நாம் ஒரு விஷயத்தை மாற்றினாலோ அல்லது மறக்கடித்தாலோ ஒன்று அது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம், அல்லது அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம். இது பக்ராவுடைய 106 வசனத்தில் சொல்கிறான். சூரத்து நஹல்ல 16வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வைதா பத்தல்னா ஆயா மக்கான ஆயத்தின். சரியா, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை கொண்டு நாம் மாற்றணும்னு சொன்னால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த இறை நிராகரிப்பாளர் சொன்னாங்க, இவர் ஒரு பொய்யர், என்ன இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு, நேற்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார், அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லாஹு அஅலமு பிமா, எப்படி வரும், சூரத்து நஹல்ல 101வது வசனம். சரி, இப்போ நீங்கள் கவனிங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் எந்த வசனத்தை எப்போ இறக்கணும், யாருக்கு இறக்கணும், எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கணுங்கிறது யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு நன்றாகவே தெரியும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். விளங்குதா? அப்போ இந்த திருமறை குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா சொல்ல, வசனத்தை நம்ம மாற்றுவோங்கிறான், வசனத்தை நம்ம போக்குவோங்கிறான். ஒரு வசனத்தை போக்கிட்டு அந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நம்ம என்ன செய்வோம், கொண்டு வருவோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். ஆயா பிமா யுனஸ்ஸிலு சரி சரி. அப்போ விளங்குதா? அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும் இந்த ஒரு வசனத்தை மாற்றிட்டா எப்போ மாற்றணும், யாருக்கு மாற்றணும், எந்த சந்தர்ப்பத்தில் மாற்றணுங்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குறான். சரி, இப்போ இதை 3 வகையாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல, அதில் ஒன்று என்னென்னா, நாசிக் மன்சூகை பற்றியான நம்ம கல்வியை கற்றுக்கணும்னு நம்ம சொன்னோம், அதை கட்டாய கடமை அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது தெரியாமல் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அதுக்கான விளக்கத்தை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொன்னோம், நாசிக்னு சொல்லி சொன்னால் மாற்றிய வசனம்.
சரியா? ஒரு சட்டத்தை மாற்றியிருக்கும். மன்சூஹ்னா மாற்றப்பட்டது. இப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், அதில் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னா, யா அய்யுஹன் நபி ஹர்ரிலில் முஃமினீன அலல் கித்தால். உதாரணத்துக்கு நாசிக் மன்சூக்கான உதாரணங்களை நம்ம சொல்கிறோம். சரியா? அதில் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் முதலாவது வகையை நான் சொல்கிறேன். 3 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல. முதலாவது வகை என்னென்னா, திலாவத் இருக்கும், சட்டம் போக்கப்பட்டிருக்கும், வசனம் இருக்கும், அந்த வசனத்தில் உள்ள சட்டம் இன்னொரு வசனத்தை வச்சு போக்கப்பட்டிருக்கும். நல்லா விளக்கிடணும். புரியுதில்ல? இல்லை கேளுங்க. வசனம் ஓதப்படும், ஓதனா அதுக்கு நன்மை உண்டு. ஆனால் அந்த வசனத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது, அமல் செய்யக்கூடாது. புரிஞ்சா? அந்த வசனத்தை வச்சு அமல் செய்யக்கூடாது. அந்த வசனத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடாது. ஏன்னா அது மன்சூஹ், மாற்றப்பட்டுடுச்சு. ஆனால் திலாவத் இருக்கும், குர்ஆனில் அந்த வசனம் இருக்கும், ஆனால் அந்த வசனத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடாது. ஆனால் வசனத்தை படித்தா நமக்கு நன்மை உண்டு, அந்த வசனத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும்னு. புரிஞ்சா? இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. இதனால தான் அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்ல, கட்டாய கடமைங்கிறாங்க. நாசிக் மன்சூகை படிக்கிறது கட்டாய கடமை. இப்போ மன்சூகான ஒரு சட்டத்தை எடுத்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? அதான் ஹலக்த வாகலக்த, நீனு அழிஞ்ச மக்களை அழிவில் தள்ளி விட்டாய். ஒருத்தருக்கு நாசிக் மன்சூகை பற்றி தெரியல, இது மாற்றப்பட்ட சட்டம் அப்படின்னு தெரியல. சரியா? அந்த வசனத்தை எடுத்து நடைமுறைப்படுத்தினார்னா என்ன ஆகும்? சமூகத்தில் பெரிய குழப்பம் வரும், தவறான பாதைக்கு மக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். புரிஞ்சா? இதனால தான் அவங்க சொன்னாங்க கட்டாய கடமை கற்றுக்கிறணுன்ட்டு. இப்போ அல்லாஹ் வந்து சூரத்துல் அன்ஃபாலில் 65வது வசனம் 8வது அத்தியாயத்தினுடைய 65, யா அய்யுஹன் நபி ஹர்ரிலில் முஃமினீன அலல் கித்தால். நபியே, இறை நம்பிக்கையாளர்களை போருக்கு வரும்படி நீங்கள் என்ன செய்யுங்க? தூண்டுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம். இய்யக்கும் மின்கும் இஷுரூன நான் சாபிரூன எகலிபு மியத்தைன் வையக்கும் மின்கும் மியத்து எகலிபு அல்ஃப மினல்லதீன கஃபரு பி அன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன். என்ன சொல்லலாம் அல்லாஹ்? ஒரு சட்டத்தை சொல்லலாம் அல்லாஹ். நீங்கள் எதிரிகளை சந்திச்சிங்கன்னா, போர்க்களத்தில் நீங்கள் எதிரியை சந்திக்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளர் 20 எதிரிகளை சந்திக்கணும், எதிர்கொள்ளணும். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு எத்தனை பேர்? அதான் இயக்கும் மின்கும் இஷுரூன சாபிரூன, உங்களில் பொறுமை காக்கின்ற 20 நபர்கள், யக்லிபு மியத்தைன் 200 நபர்களை ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். சொல்லுது புரியுதுல்ல? நீங்கள் போர்க்களத்துக்கு போன ஜிகாதுங்கிற கட்டாய கடமை நமக்கு வந்துச்சுன்னா, இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கும் பொழுது அப்போ என்ன பண்ணணும்? ஒரு முஸ்லீம் ஒரு இப்போ 20 பேர் பொறுமை காக்கின்ற நிலை குலையாமல் இருக்கின்ற 20 பேர் எத்தனை பேர் எதிர்கொள்ளணும்? 200 பேர். அப்படின்னா ஒரு ஆளுக்கு எத்தனை? ஒரு ஆளுக்கு 20 எதிரிகளை என்ன செய்யணும்? எதிர்கொள்ளணும். 20 எதிரிகளை எதிர்கொள்ளணும். சரியா? அதே மாதிரி உங்களில் பொறுமை காக்கின்ற 100 பேர் எத்தனை பேரை? 2000 பேர். 2000 பேரை நீங்கள் என்ன செய்யணும்? அப்போ அதாவது ஒரு ஆளுக்கு 20 பேர், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு 20 பேரை எதிர்கொள்ளணும். இது கட்டாய கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கணும் ஜிகாதுக்கு போனால். இது கஷ்டமா இல்லையா? இது சிரமம் தானே. ஒரு ஆளுக்கு 20 நபரை 20 காபீர்களை எதிர்கொள்ளணும்னா எவ்வளோ கஷ்டம். அப்போ அதுக்கப்புறம் உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? இது முதல்ல இறக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை அல்லாஹ் தஆலா மாற்றுறான். இந்த வசனம் திலாவத் ஓதப்படும், குர்ஆனில் இருக்குது. 65வது வசனம் 8வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். அதுக்கப்புறம் அல்லாஹ் 66வது வசனம் இறக்குறான். என்ன சொல்கிறான்? அல் ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும் வ அலிம அன்ன ஃபீக்கும் லஅஃபா. உங்களிடத்துல பலகீனம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அறிஞ்சிக்கிட்டு உங்களை விட்டு இந்த சட்டத்தை அல்லாஹ் நினச்சிட்டான், லேசாக்கிட்டான். இது உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கு, நீங்கள் பலகீனமாக இருந்திருக்கிறீங்க, அதனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? லேசாக்கிட்டான். என்ன சொல்கிறான்? ஃபையக்கும் மின்கும் மியாத்துன் சாபிரத்துன் எக்லிபு மியத்தைன். உங்களிலே நிலை குலையாமல் இருக்கின்ற பொறுமை காக்கின்ற 100 பேர் எத்தனை பேர் எதிர்கொள்ளணும்? 200 பேரை எதிர்கொள்ளணும். அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை? 2 பேர். ஒரு ஆள் 20 பேரை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆள் 2 பேரை எதிர்கொள்ளணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, முதல்ல ஒரு கடுமையான சட்டத்தை, பெரிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த சட்டத்தை லேசப்படுத்துகிறான். அப்போ ஒரு ஆளுக்கு 2 பேர், ஒரு ஆளுக்கு 20 பேர் நல்லா முதல்ல சட்டம் சொன்னான். இப்போ ஒரு ஆளுக்கு 2 பேர் போதும். அதே மாதிரி வையக்கும் மின்கும் அல்ஃபு எகலிபு அல்ஃபைனி பீதினில்லா.
அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உங்களில் 1000 பேர் 2000 பேரை என்ன செய்யணும், சந்திக்கணும், எதிர்கொள்ளணும்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குறான். இப்போ நல்லா விளங்கிக்கிறணும். இப்போ இது ஒருத்தர் சட்டம் சொல்கிறார், நாசிக் மன்சூக் பற்றி தெரியலை, கன்ஃபியூஸாக இருக்குமா இருக்காதா? தொட்டடுத்த வருது 65ஆம் வசனத்தில் ஒரு சட்டத்தை சொல்கிறான், 66ல் ஒரு சட்டம் சொல்கிறான். என்னப்பா இது புரியாது, அப்படி தானே, விளங்காது. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா ஒரு ஆள் 20 பேரை சந்திக்கணுங்கிறான், திருப்பி அல்லாஹ் தஆலா சொன்னா ஒரு ஆள் 2 பேரை சந்திச்சா போதுங்கிறான். அப்போ குழப்பம் வருமா வராதா? அப்போ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 விதமாகவும் எடுத்துக்கிற வேண்டியதுதான், புரிஞ்சுக்கிற வேண்டியதான் சொல்லிட்டு வேண்டியதாக சொல்லிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சா? அப்போ இதை என்ன செய்யணும், கண்டிப்பாக இது மன்சூக். எது மன்சூக்? அந்த 65ஆவது வசனம், ஒரு ஆள் 20 பேரை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அதுதான் அரபியில் மன்சூக். சரியா? அந்த வசனத்தை மாற்றியது எது? நாசிக். அதுக்கு அடுத்த 66ஆவது வசனம், அல் ஆன கஃபஃபல்லாஹு அன்கும் ஆலிமா அன்ன ஃபீக்கும் லாஃபான் சொல்லி எல்லா சட்டம் சொல்கிறான் இல்லையா? ஒரு ஆள் 2 பேரை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற அந்த சட்டம் தான் நாசிகான வசனம், அந்த சட்டம். சரிங்களா? உதாரணத்துக்கு இது ஒரு செய்தி. இரண்டாவது, மது விலக்கு சம்பந்தமான வசனங்களை நம்ம குரானில் படிக்கணும், அப்படிதானே? எல்லாம் இப்போ ஒரு பொதுவாக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறானே, தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்குறேன். சாராயம் மக்காவில் தடை செய்யப்பட்டதா, மதினாவில் தடை செய்யப்பட்டதா? சரி, மதினாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், மாஷா அல்லாஹ். மதினாவில் தடை செய்யப்பட்டது. மதினாவில் எத்தனாவது ஆண்டு தடை செய்யப்பட்டது? தெரியுமா? ரெண்டுலையா, 3லையா, 4லையா, 5லையா, 6லையா? ஒரு சும்மா குத்து மதிப்பாக கூட சொல்லலாம். இதுக்கு பிறகு, இதுக்கு முன்னாடியா இருக்கலாம் அப்படின்ட்டு அக்யூரேட்டாக சொல்ல தேவையில்லை. பிந்திய காலம்னா எப்போ, எத்தனை வருஷம்? ஒரு குத்து மதிப்பாக எத்தனை வருஷமாக இருக்கும்? சரி, ஓகே, ஹைர், பிரச்சனை இல்லை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர் நடக்குது. அப்போல்லாம் சாராயம் தடை செய்யப்படலை. சரியா? பத்ர் போருக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? அதான் ஹிஜ்ரி 2க்கு பிறகு. ஹிஜ்ரி 2க்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது? சாராயம் குடிப்பது தடை செய்யப்பட்டது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் திருமுறை குரானில், நம்ம திருப்பி சொல்லணும்னா மனசில் வச்சுக்கிறணும். நாசிக் மன்சூக்ங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. குரான் வசனங்களுக்கு விரிவுரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாசிக் மன்சூக் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நம்ம குரானுடைய வசனங்களை படித்தாலோ அதுக்குண்டான விரிவுரையை தெரிய முற்பட்டாலோ கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிடுவோம். நல்லா சொல்கிறான் சூர பக்ராவினுடைய 219வது வசனம், யஸ்அலூனக அனில் ஹம்ர் வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். நபியே, சாராயத்தை குறித்தும் சூதாட்டத்தை குறித்தும் உங்களிடத்தை கேட்குறார்கள். உங்களிடத்தில் சாராயத்தை பற்றி கேட்குறாங்க, சூதாட்டத்தை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரெண்டுலேயும் நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆனால் வ இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபைஹுமா, நன்மையை விட தீமை தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லலாம். இந்த வசனத்தை மேலோட்டமாக படிக்கும்பொழுது என்ன விளங்குது? சாராயத்தில் நன்மை இருக்குது, தீமை உண்டு, தீமை தான் ஜாஸ்தி. ஆனால் அப்போ சூதாட்டமும் பண்ணலாம், சாராயமும் குடிச்சுக்கிறலாம். ஆனால் தவிர்த்து இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா நன்மை இருக்குது நல்லா சொல்லலாம் இல்லையா? ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆனால் தீமை தான் ஜாஸ்தி, நன்மை கம்மி. இப்போ ஒருத்தர் இதை படித்தோன்னு என்ன சொல்கிறார்? நன்மை இருக்குது தானே செய்யுது, அப்போ குடிக்கலாம். தீமை ஜாஸ்தி நல்லா சொல்லலாம், அப்போ கொஞ்சம் காலம் குடிச்சுக்கிறலாம். இப்படிங்கிற ஒரு சட்டம் வரும்ல. இந்த வசனத்திலேருந்து சட்டம் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுப்போம்? அப்போ கொஞ்சம் நன்மையும் இருக்குது, குடிச்சுக்கலாம். சூதாட்டத்தில் என்ன இருக்குது? நன்மை இருக்குது. அப்போது கொஞ்சம் நன்மையை நினச்சிக்கலாம், நன்மை இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிறலாம். இப்போ அல்லாஹ் இதில் நன்மை இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன நன்மை? எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நிவாரணம் கிடையாது. ஹராமாக்கப்பட்டதில் என்ன இருக்குது? என்ன கிடையாது? நோய் நிவாரணத்திற்கான மருந்து ஹராமில் கிடையாது. சப்போஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கால் நம்ம வச்சுக்கிட்டாலும் தீமை தான் என்ன இருக்கும்? சைட் எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும், நன்மை கிடையாது. தற்காலிக வேணால் என்ன செய்யலாம்,
ஒரு ஒரு நிவாரணம் தர்ற மாதிரி இருக்கும், பலன் தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் தீங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஹராமில். இப்போ நன்மைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல, என்ன நன்மை? சாராயத்தில் என்ன நன்மை இருக்குது? சூதாட்டத்தில் என்ன நன்மை இருக்குது? இப்போ சாராயத்தில் என்ன நன்மை இருக்குன்னா அதுக்கு விரிவுரையாளர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ எக்ஸ்ட்ரா தகவலை சொல்லணும், சொல்லுங்கள். மாஷா அல்லா, கரெக்டு. என்னன்னா இப்போ சாராயம் குடிச்சிட்டார் ஒருத்தர், அவர் எதில் இருப்பார்? போதையில் இருப்பார். போதையில் இருக்கும் பொழுது சொத்துக்களை ஃபுல்லாக நினைஞ்சிருவார். என்ன நீ வச்சுக்கோன்னு கொடுத்துருவார். புரிஞ்சா? இன்னைக்கு சாராயங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் லிக்விட் தான், அது அப்படி தானே? பல்வேறு விதமான கெமிக்கல் மூலமாக தயாரிக்கப்படுது. அன்னைக்கு சாராயங்கிறது என்னது? பல நேச்சுரலாக இருக்கும், பல ரசங்கள் இருக்கும், திராட்சை இருக்கும், இதெல்லாம் ஊற வச்சு என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. உடல் ஆரோக்கியம் சொல்லி பார்க்கும் பொழுது போதை தரும், அது உடலுக்கு கெடுதி தான். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்புக்கு என்ன செய்யும், ஒரு தெம்பை தர்ற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக சொல்லலை, நேச்சுரல் லிக்விடாக சொல்லலாம். நம்ம அதில் வந்து ஒரு தெம்பு இருக்கும் ஒன்று, அது ஒரு பலன். இன்னொன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, அந்த சாராயத்தை குடிக்கும்பொழுது போதையில் இருப்பாங்களா, சும்மா சர்வசாதாரணமாக என்ன செய்கிறது, நீ பொருளாதாரத்தை தர்மம் பண்ணுறது. அதே மாதிரி சூதாட்டத்தில் அப்படி தான். 10 பேர்லேருந்து சூதாட்டங்கிறது என்ன 10 பேர்லேருந்து ஒருத்தன் வாங்கிடுறது, ஒருத்தன் அபகரிச்சிடுறது. இப்போ இது தப்பு, இதுதான் தீமை. இந்த அபகரிச்ச இந்த பைசாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஏழைகள் தர்மம் பண்ணிடுவாங்க அரபிகள். இதுதான் நன்மை. 10 பேர்கிட்ட கொள்ளையடிச்சு ஒருத்தனுக்கு தர்மம் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது நன்மையாது கிடையாது இல்லை. ஆனால் ஒரு ஏழைக்கு கொடுக்குறாங்க, ஆனால் 10 பேர் பாதிக்கப்படுறாங்கல்ல. ஒருத்தன் பலன் அடைகிறான், ஆனால் பாதிக்கப்படுறது 10 பேர். மார்க்கெட் என்ன சொல்லணும், 10 பேரும் பாதிக்கப்படக்கூடாது, ஆனால் ஒருத்தன் என்ன செய்யணும், நன்மை அடையணும். இதுதான் நன்மை இருக்குது நல்லா சொன்னால், தீமை ஜாஸ்தி. இப்போ இந்த வசனம் வந்து மன்சூக், இந்த வசனம் மன்சூக் மாற்றப்பட்டிருக்கு. இதில் ஒரு சட்டத்தை எடுக்க முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. எந்த வசனம் நாசிக்குப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிசாவினுடைய 43வது வசனம். வண்டி நிற்கிறோம் பைக். சரி, அப்போ இங்கே கவனிங்க. இப்போ சூரத்து நிசாவினுடைய 43வது வசனம். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறாங்க. இங்கே பாருங்க, மாட்டிக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா. சரியா? ஹத்தா தஅலமு மா தகூலு. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் வந்து போதையில் இருக்கும் பொழுது தொழுகைக்கு போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத தெளிவாக விளங்காத வரை, புரியாத வரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு போகாதீங்க. போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு போகாதீங்க. இந்த வசனத்திலிருந்து என்ன சட்டம் எடுக்க முடியும்? குடிக்கலாம். போதையில் இருக்கும்போது தொழக்கூடாது. அப்போ போதை இல்லாமல் இருக்கு, அதாவது குடிக்காமல் இருக்கும்போது தொழுதுக்கிறலாம். அப்படிதான், குடிக்காமல் இருக்கும்போது தொழுதுக்கிறலாம். குடிக்கிற சமயத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு போகக்கூடாது. அப்படி தானே? அப்போ குடிச்சிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இதில் இருக்குல்ல. நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழுகைக்கு போகாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகைக்கு போகக்கூடிய சமயத்தில் குடிக்காதீங்க, தொழுகை இல்லாத சமயத்தில் குடிச்சிக்கிறங்க தானே வருது. இந்த வசனத்தை எல்லாம் இறக்குறான். இது எப்போ இறக்குறான்னா, ஒரு நபி தொழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குல்யாய்கள் காஃபிர்ங்கிற சூறா ஓதிக்கிட்டு இருக்கும்போது, லா அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்களை நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன சொல்லாரு? அஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்போ? போதையில் இருக்கும் பொழுது. ஏன்னா அப்போ தடை செய்யப்படலை தானே, குடிச்சிட்டு தான் இருக்காங்க. குடிச்சிட்டு தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் பொழுது வசனங்கள் மாறுது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்ல, நீ என்ன சொல்கிறங்கிறத தெளிவாக விளங்காத வரைக்கும், ஏன்னா என்ன சொல்கிறதே தெரியலையே. இவ்வளோ பெரிய ஒரு அக்கீதாவுக்கும் ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இது. நீ வணங்குறத நானும் வணங்குவேன்னா 1000 தெய்வங்களை வணங்கிட்டு இருப்பாங்க, வணங்க முடியுமா? அப்போ நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடியதை நீங்கள் வணங்க மாட்டீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா திருப்பி சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த சம்பவம் நடந்தவொன்னே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். அப்போ இந்த வசனத்திலிருந்து எடுக்கக்கூடிய சட்டம் என்ன? போதையில் இருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னா சாராயம் குடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இதில் இருக்குது. அப்போ அந்த வசனத்தை மாற்றியது எது? இந்த வசனம். எந்த வசனம்? இப்போ போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு போகாதீங்க. அப்போ இது மன்சூக். இந்த வசனத்தையும் அல்லாஹ் நினைச்சிட்டான், அந்த வசனத்தை வந்து இது நாசிகாக்குச்சு. இப்போ இந்த வசனம் மன்சூக் ஆயிடுச்சு.
எந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் மன்சூகாக்குறான் அப்படின்னா சூரத்துல் மாயிதாவில் 90வது வசனம் 91வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் இன்னமா யுரீது ஷைத்தானு ஐயூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா. அப்படின்னு என்ன செய்யறான்? ஃபில் ஹம்ரி வல் மைசிர். என்ன சொல்றான்னா அல்லாஹ் தஆலா வந்து இறை நம்பிக்கையாளர்களே, சாராயமும் சூதாட்டமும் அம்பு எய்து குறிக்கேற்பதும் விக்கிரக ஆராதனையும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அதிலிருந்து விலைக்கிறீங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சூதாட்டத்தின் மூலமாக, மதுவின் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் சண்டைகளையும் தான் என்ன செய்யறான்? உருவாக்குகிறான், தூண்டுகிறான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். ஹராமாக்க, சாராயம் என்பது ஹராம், சிலை வழிபாடு ஹராம், சூதாட்டம் ஹராம், அம்பு எய்து குறிக்க பார்க்கிற அந்த தன்மை கலாச்சாரம் அன்றைக்கி இருந்துச்சு, அது ஹராம்ங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வசனத்தை இறக்குறான். அப்போ இந்த 2 வசனத்தையும் மாற்றியது எது? இந்த வசனம். சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனம் 91வது வசனம். அப்போ நல்ல விளங்கிக்கிறணும். இந்த நாசிக மன்சூகை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அமல்படுத்த முடியும். நாசிக மன்சூகை தெரியலைன்னு சொல்லி சொன்னால் மன்சூகான வசனங்களை எடுத்து வச்சு ஒருத்தர் அமல் செய்வார். அல்லது ஒரு ஆலிமே எடுத்துக்கிறோமே, அந்த ஆலிமுக்கு நாசிக மன்சூகை பற்றி தெரியலை, தெரியாமல் இருக்க முடியாது. தெரிஞ்சிருப்பார், கற்றுருப்பார், அது கற்றுக் கொடுக்கப்படும். அப்படி ஒரு கால் சப்போஸ் அவர் தெரியாமல் ஒருத்தர் பேசுகிறாருன்னா இதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருப்பார். சாராயம் நன்மை இருக்குது, குடிச்சிருக்கப்பா, ஆனால் விலகி இருக்குது நல்லதும் பாரு. அப்படி தானே? நீங்கள் தொழுகும் போது மட்டும் குடிக்காதீங்க, நைட்டு திசா தொழுதுக்கு பிறகு குடிச்சிக்கிறங்க பாரு. ஏன்னா அப்படியும் எல்லா தலை சொல்கிறான்ல அப்படின்னு வந்துடும். புரிஞ்சா? சரி, இது ஒரு செய்தி. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது எந்த கேட்டகரியில் வரும்? நாசிக் மன்சூகை எந்த கேட்டகரியில் கொண்டு வரோம்? எத்தனை வகையான கேட்டகரி? 3 வகையான கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன? திலாவத் இருக்கும், சட்டம் மாற்றப்பட்டிருக்கும். திலாவத்துன்னு சொன்னால் ஓதுறது, படிக்கிறது. குர்ஆன் வசனங்கள் படிக்கப்படும், குர்ஆன் வசனங்கள் குர்ஆனில் இருக்கும். அதாவது மாற்றப்பட்ட சட்டங்கள் இருக்குது இல்லையா? மாற்றப்பட்ட வசனங்கள் வந்து குர்ஆனில் இருக்கும், அதை நம்ம படிக்கணும். அதில் நன்மை உண்டு. ஆனால் அதனுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரியா? அதை மாற்றிய வசனம் இன்னொரு இடத்துல இருக்கும். இது ஒரு வகையான கேட்டகரி. இது எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கோம்? ஒரு வகை சொல்லப்பட்டு ஒரு வகையில் உள்ள உதாரணம் 2 உதாரணம் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதுலேயே இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரிங்களா?